முன்னொரு தேசத்தில் கருப்பையா தங்கவேலு என இரு நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர். கருப்பையா அத்தேசத்து சிறு நிலப்பரப்பின் ஊர்கிழாராக திகழ, தங்கவேலு அந்நாட்டு சேனையின் சிறந்த படைவீரன் ஆனார். போர் மூண்டிருந்த அக்கால பொழுதில் மருத்துவ மடந்தையர்களான பொன்னியும் இளமதியும் போர்க்கால கூடாரத்தில் உரையாடி கொண்டிருந்தனர். பொன்னி, இன்றைக்கு தேவையான மூலிகை மருந்துகள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளன. இன்னும் சற்று நேரத்தில் 6ஆம் நாள் போருக்கான முரசறையப்பட உள்ளது. ஆம் இளமதி, ஞாயிறு உதித்தாயிற்று. இன்று நமது நாட்டு வீரர்களை விட பகை நாட்டின் வீரர்களே அதிகம் நமது கூடாரம் வந்து சேர்வர். ஏன் இவ்வாறு கூறுகிறாய் பொன்னி? நேற்று வரை காலாட்படை மற்றும் யானைப்படைகளே களமிறக்கப்பட்டன. இன்றோ நம் மன்னரே தலைமையேற்று நடத்தும் மூலப்படை அல்லவா போர்க்களம் புக உள்ளது. அம்மூலப்படையில்தான் வீரர் தங்கவேலு உள்ளார் என்பதை நீ அறிவாயா? ஓ, இச்செய்தியை நான் அறிந்திடவில்லையே. அவர் போர்க்களத்தில் 1000 வேழங்களை வென்று பரணி செய்யுள் பாடப்பெற்றவராயிற்றே. இவர் களம் புகுந்தால் நிச்சயம் வெற்றி நமதே. நீ அறிந்திடாத செய்தி மற்றொன்றும் உள்ளது. அவர் எதற்கும் துணிந்த மறவனே ஆயினும் மறந்தேனும் அறவழியை தவறாதவர். இது நான் அறிந்த ஒன்றே. எத்தகைய பகை நிலவிய போதும் போரின் பொழுது வேற்றுப்புல பெண்கள், குழந்தைகள் மற்றும் இயலாதோர் ஆகியோரின் மீது இவரது கூர்வாள் பாயாது. அதுவும் உண்மையே. வெட்டும் வாள் மட்டுமல்ல, தோமர ஈட்டி, உருமிய ஆயுதம், வளரி போன்ற அநேக ஆயுதத்தை கையாளும் வல்லவராயினும் நெறிமீறி செயல்படாதவர். மாறாக போரில் காயமடைந்து மரண தருவாயில் இருக்கும் மறவர்களை அவரே சுமந்து வந்து கூடாரத்தில் சேர்க்கும் காட்சிகளையும் நான் கண்டுள்ளேன். இவ்வாறு உரையாடிய வண்ணம் கூடாரத்தை அடைந்த வீரர்களுக்கு மருத்துவ உதவிகளை தொடங்கினர் பொன்னியும் இளமதியும். அன்றிரவே கூடாரத்திற்கு வருகை தந்த கருப்பையா, தங்கவேலு, வருவாய் கருப்பையா, அமர்வாயாக. மிகுந்த களைப்பில் உள்ளாயோ? களைப்பா? வெற்றிக்கனியை ஈட்டும் வரையில் ஒரு போர் வீரனுக்கு அயர்வென்பது ஏது கருப்பையா? மன்னரை சந்தித்தே இங்கு வந்தேன். நாளையுடன் போர் முடிய வாய்ப்புள்ளது என்றார். அதிலும் அறவழி தவறாது நீ போரிடும் முறையை மிகவும் மெச்சிக்கொண்டார். தேசத்தையும் தேசத்து அரசனையும் காக்கும் பொருட்டு மானுடம் மறக்கலாகாது அல்லவா கருப்பையா? உயிர்களை ஓம்புதலும் ஓர் படையாளரின் பண்பாகும். நல்லது தங்கவேலு, நாளை வெற்றி வாகையுடன் உன்னை காண்கிறேன் என்று கூறி கருப்பையா விடை பெற்று செல்ல, மறுநாளுக்கான போர் பயிற்சியில் இறங்கினார் தங்கவேலு. போரின் இறுதி நாளன்று சங்கொலி முழங்கியது. தங்கவேலு திறம்பட எதிரிகளை எதிர்த்து சமர் செய்து கொண்டிருக்க போர் இறுதி கட்டத்தை நெருங்கியது. அவ்வேளையில் வீரர் ஒருவர் மற்றொரு வீரரை நோக்கி வீசிய கோடரி எனப்படும் கணிச்சி மன்னரின் முதுகில் பாயவிருப்பதைக் கண்ட தங்கவேலு நொடிப்பொழுதில் விரைந்து அதை தம் நெஞ்சில் தாங்கினார். அக்கோடரியை சுமந்த வண்ணமே தங்கவேலு செலுத்திய வாள் எதிரியின் புஜம் தனை தாக்கி அவரை மண்ணில் சாய்த்தது. அக்கோடரியை எடுத்த தங்கவேலுவின் கரத்தை உயர்த்தி பிடித்து வெற்றி, வெற்றி என முழக்கமிட்டார் மன்னர். பின் மன்னரின் கூடாரத்திலேயே தங்கவேலுவின் ரணத்திற்கு மருந்திடப்பட்டது. அவ்வேளையில் வருகை புரிந்த அரசரை கண்டு எழுந்தார் தங்கவேலு. அமர்வாய் தங்கவேலு, இங்கு வணங்கப்பட வேண்டியவன் தாமே. சரியான சமயத்தில் தாம் அங்கு இல்லையெனில் போரில் புறமுதுகிட்டவன் என்ற அவப்பெயர் ஏற்க இயலாது வடக்கிருந்து யாம் உயிர் நீக்க நேர்ந்திருக்கும். இதோ நமது நாட்டின் கிழக்கு திசையில் மத்திய பகுதியில் அமைந்திருக்கும் சிற்றூரின் செப்புப் பட்டயம். இதனை எமது அன்பு பரிசாக பெற்றுக்கொள். இனி தாமே அவ்வூரின் விளைச்சல் மற்றும் வரி வகைகளை ஆளும் கிழாராவாய். நன்றி பெருமானே, யாம் சென்று வருகிறோம் என கூறி அங்கிருந்து புறப்பட்டார் மன்னர். தொடர்ந்து அச்செப்பேட்டுடன் கருப்பையாவை அடைந்த தங்கவேலு கிழாருக்கான பொறுப்புகளை கேட்டு கற்றறிந்தார். தம் நண்பரின் செல்வ அந்தஸ்து உயர்ந்ததைக் கண்டு மிகுந்த ஆனந்தம் கொண்ட கருப்பையா தங்கவேலுவை அச்சிற்றூரில் சேர்த்து பின் விடை பெற்று சென்றார். போர்க்கலையில் ஆதிக்கம் செலுத்திய தங்கவேலு தமது மக்களை ஏற்கலையில் சிறக்க பயிற்சி அளித்தார். நாட்கள் சென்றன. தங்கவேலுவின் சிற்றூரானது அதிக விளைச்சலை பெற
தங்கவேலுவும் செல்வ வளம் பெற்று செழிப்புடன் ஊரை நிர்வகித்தார். இந்நிலையில் அயலூர் தலைவர்கள் தங்கவேலுவின் திறனை கௌரவித்து நட்பு பாராட்டும் விதமாக அவர் தம் மாளிகைகளுக்கு அழைத்து விருந்தும் கல்லும் வழங்கினர். கல் அருந்துவதின் தீமையை நன்கு அறிந்தும் விருந்தோம்பலை கருத்தில் கொண்டு அன்று விருந்துடன் சேர்த்து கல்லையும் பருகிய தங்கவேலு அதன்பின் நடைபெற்ற அரச விழாக்களில் மதுவை தேடிச் சென்று பருக துவங்கினார். இதனை கண்டு அதிர்ச்சியில் உறைந்த கருப்பையா தங்கவேலுவை தனிமையில் அழைத்து, தங்கவேலு, உமக்கு எவ்வாறு இந்த பழக்கம் உண்டானது? இது தீய பழக்கம் அல்லவே கருப்பையா, நான் விழாக்களில் மட்டும்தான் கல்லுண்ணுகிறேன், என்றும் அளவு கடந்து பருக மாட்டேன், பயம் கொள்ளாதே நண்பா. மது உண்பதே நஞ்சை உண்பதற்கு சமமாகும். உட்கொள்ளும் அளவில் சிறிதே ஆனாலும் என்ன, அது உமக்கு ஒருபோதும் நன்மை விளைவிக்க கூடியதல்ல. இக்கொடிய பழக்கத்தை இக்கணமே விட்டு எம்முடன் வா என்ற கருப்பையாவின் எச்சரிக்கையை ஏற்று அன்று தங்கவேலு புறப்பட்டிருந்தாலும் அடுத்தடுத்து நிகழ்ந்த கொண்டாட்டங்களில் கருப்பையா அறியாவண்ணம் கல்லுண்ண துவங்கினார் தங்கவேலு. தொடர்ந்து தம் கடமைகளையும் மறந்து கேளிக்கையாக சூது விளையாட்டில் ஈடுபட்ட தங்கவேலு பின் இடைவிடாது மதுவையும் சூதையும் பற்றினார். முதலில் செல்வ வளத்தை மெல்ல இழந்து பின் மதுவின் கேட்டால் கட்டுக்குலையாத தம் உடலின் திண்மையையும் இழந்தார். ஒரு சமயம் மதுமயக்கத்தில் சுயமதியற்று சூது விளையாட கிளம்பிய தங்கவேலுவை கவனித்த அவ்வூர்வாசிகளில் ஒருவர் கருப்பையாவிடம் செய்தியை தெரிவித்தார். விவரமறிந்து தம் ரதத்தில் ஏறி சூது நடக்கும் இடத்திற்கு விரைந்தார் கருப்பையா. சூது விளையாட்டு தொடங்கி சிறு நேரத்திலேயே தம் சிற்றூரையும் பந்தய பொருளாக்கி தோற்றுப்போன தங்கவேலு எழுந்து நிற்கவும் இயலாமல் தள்ளாடி வீழ்ந்தார். அப்பொழுது அயலூர் கிழார்களில் ஒருவர், நமது போர் வீரன் தங்கவேலுவை கண்டீர்களா? ஒரு சமயம் நம் நாட்டையே காத்தார் இவர். ஆனால் இப்பொழுதோ இவரை காப்பாற்றவே வீரர்கள் தேவை போலும் என்று எள்ளி நகையாட அப்பரிகாசச் சொல்லானது தங்கவேலுவின் சுயத்தை சுட்டது. சினம் கொண்ட தங்கவேலு அங்கே வைக்கப்பட்டிருந்த கணினருக்கும் உகிர்வாளை எடுத்து அக்கிழாரின் கழுத்தை குத்தி கிழிக்க முற்பட்டார். அப்பொழுது, தங்கவேலு நில் என்ற கருப்பையாவின் உரத்த குரல் ஒலித்தது. நுனிக்கூரில் உதிரம் படிந்த சிறுவாள் தம் கரத்தில் இருப்பதை அப்பொழுதே உணர்ந்த தங்கவேலு உள்ளம் பதறி அவ்வாளை கைவிட்டு நாணித் தலைகுனிந்து அங்கிருந்து சென்றார். நூலிழையில் உயிர் தப்பிய அக்கிழாரோ அரண்ட முகத்துடன் கருப்பையாவை கைகூப்பி வணங்கினார். தங்கவேலுவை பின்தொடர்ந்த கருப்பையா அவரை தன் ரதத்தில் ஏற்றிக்கொண்டு அன்றிரவே தமது சிற்றூரை வந்தடைந்தார். மறுநாள் பொழுது விடிந்தது. எம்மை மன்னித்தருள்வாய் கருப்பையா. மன்னிப்பா? மன்னிப்பு மனிதர்களுக்கானது தங்கவேலு. தரமற்ற தமது செயலால் தற்போது விலங்கினும் கீழாய் உள்ளாய். கல்லானது கொடிய பாம்பின் நஞ்சுக்கு சமம் என்பதை யாம் அன்றே உமக்கு எச்சரித்தோம். ஒழுக்கமற்ற தமது கல்லுண்ணும் பழக்கத்தால் தாம் இழந்ததை கண்டாயா? ஆண்டவன் அருளால் பெற்ற உறுதியுடை மேனியினை இழந்தாய். உற்ற நண்பனிடமே பொய் உரைத்து உயர் நட்பின் மேன்மையை இழந்தாய். உமது ஊர் மக்கட் செல்வத்தை சூது விளையாடி அயலூர் கிழார்களுக்கு தாரை வார்த்தாய். பெற்ற நற்பெயரை இழந்தாய். கொண்ட நிலை புகழை இழந்தாய். அனைத்திற்கும் மேலாக போர்க்களத்தில் கூட பிற உயிரை காக்க வேண்டும் என்ற ஈடில்லா தம் மனிதம் இழந்து ஓர் உயிரை கொள்ளவும் துணிந்தாய். தாழ்ந்த சிரம் உயர்த்தாது நின்றார் தங்கவேலு. மனிதன் தன் உள்ளத்தில் நல் ஒழுக்கத்தை வித்திடுவானானால் நல் வாழ்வினை பெறுவான். மாறாக தீயொழுக்கத்தின் வசப்பட்டால் துன்பத்தையே பெறுவான். இக்கூற்றை அறிந்தும் அறியாதவன் போல் தாம் செயலாற்றியது ஏன் தங்கவேலு என உள்ளம் உடைந்து கலங்கினார் கருப்பையா. தாம் புரிந்த இழிச்செயலுக்கு பிராயச்சித்தம் அறியாது, கருப்பையாவிடம் மொழிய வார்த்தைகளும் இல்லாது மனம் வருந்தி அங்கிருந்து விலகிச் சென்றார் தங்கவேலு. நாட்கள் கழிந்தன. அன்றொரு நாள் தீய பழக்கங்கள் அனைத்தையும் விட்டொழித்து புத்தம்புது மனிதனாய் மீண்டும் கருப்பையாவை காண வந்த தங்கவேலு, கருப்பையா வருவாய் தங்கவேலு, தமது வருகைக்காகவே காத்து கொண்டிருந்தோம். இத்தனை நாட்கள் எங்கு சென்றாய்? அயல் நாட்டு சேனையில் போர் பயிற்சி மேற்கொண்டிருந்தேன் கருப்பையா. நல்லது தங்கவேலு, இதோ சிறிதளவு செல்வமும் எமது நிலப்பரப்பில் சரிபாதிக்கான தாமிர சாசனமும்
தாம் அவசியம் இதை ஏற்றுக்கொண்டு புது நல்வாழ்வினை தொடங்குவாயாக. நன்றி கருப்பையா. எனினும் எம்மிடம் உயர்ந்த செல்வம் உள்ளது. நல் ஒழுக்கத்திற்காக தாம் சிந்திய உரைகள் எனும் செல்வம். ஒழுக்கமே வாழ்வில் போற்றி காக்க வேண்டியது என்பதை யாம் நன்கு உணர்ந்தோம். மேலும் ஒரு நாட்டின் படை வீரனாக சேவகம் செய்த போதே என் மனம் நிறைவு கொண்டிருந்தது. எனவே யாம் மீண்டும் போர் வீரனாக விருப்பம் கொண்டுள்ளேன். தமது சேனையில் பங்கேற்க எம்மை அனுமதிப்பாயா? தோழா, இனி தாமே எமது சேனையின் படைத்தலைவன். எமது சேனையை நல்வழிப்படுத்துவது தமது கடமையே என கூறி தங்கவேலுவை ஆற தழுவினார் கருப்பையா. தொடர்ந்து போர் பயிற்சியில் ஈடுபட்ட தங்கவேலு அவ்வப்பொழுது உழவு தொழிலையும் மேற்கொண்டு வந்தார். பின் போர்க்காலம் நெருங்கியதும் போர்க்களம் அருகிலேயே தமக்கான குடிசையினை அமைத்து கொண்டு தம் படை வீரர்களுக்கு ஒழுக்கத்துடன் கூடிய அறப்போர் முறையை கண்டிப்புடன் கற்பித்தார். பொன்னியும் இளமதியும் மருத்துவ கூடாரத்தில் மூலிகைகளை தயார் செய்து கொண்டிருக்க மீண்டும் போர் முரசு ஒலித்தது. புத்தம்புது உற்சாகத்துடன் வலிமை மிகு தேகத்துடன் போர்க்களம் புறப்பட்டார் தங்கவேலு. இதனால் தங்கவேலுவின் மனமும் மகிழ்ந்தது. தங்கவேலுவை கண்ட கருப்பையாவின் மனமும் குளிர்ந்தது. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். மேலும் இது போன்ற தமிழ்கதைகள் கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.